குட் மார்னிங். வெல்கம் டு ஆல். நான் கிஷோர். இன்றைக்கி நம்ம டாக் அண்ட் மார்க் சேனலில் ஹிந்து எடிட்டோரியலோட ரீசெண்டாக வந்த ஒரு எடிட்டோரியலோட மீனிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் டாக் அண்ட் மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல எடிட்டோரியல்ஸ் வீடியோஸ் அண்டு யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் ரிகார்டிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் டாக் அண்ட் மார்க் அண்ட் ப்ளீஸ் press தி பெல் ஐக்கான் ஸோ தட் யூ won't மிஸ் எனி வீடியோஸ். ஸோ லெட்ஸ் பிகின். எ மில்லியன் அண்ட் கவுண்டிங் ஆன் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட். ஸோ 10 லட்சத்திற்கும் அதுக்கும் அப்பால் கொரோனா வைரஸ் வந்து பார்த்தா பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எடிட்டோரியலோட டாபிக். இந்த குளோபல் ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ் இஸ் கண்டினியூவிங் டிஸ்பைட் மிட்டிகேட்டிங் எஃபோர்ட்ஸ். ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்தா உலகம் முழுக்க பரவிட்டுருக்கு. எவ்வளோ தான் வந்து பார்த்தா எஃபோர்ட் போட்டிருந்தாலும் சரி அது வந்து பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அது மிட்டிகேட்டிங் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா, மிட்டிகேட் அப்படின்னா வந்து பார்த்தா மேக் எ சிவியர் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட்டிகேட்டிங் எஃபோர்ட்ஸ்னால் வந்து பார்த்தா மேக்கிங் எ லெஸ் சிவியர் ஆஃப் எஃபோர்ட்ஸ். ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தா எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாலும் அந்த எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஒரு பெருசாகவே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலோட ஒரு டாபிக். ஆன் April 2, the number of novel coronavirus infections in 181 countries regions crossed 1 million. ஸோ ஏப்ரல் 2 வந்து பார்த்தா இந்த வைரஸ் வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்தோம்னா 181 கண்ட்ரீஸில் 1 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் த டெத் பாஸ்டு 50,000. ஸோ 50,000 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆன் April 3, the total number of cases and deaths stood 1,39,166 and 55,092 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இவ்வளோ கேசஸ் இவ்வளோ டெத்ஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால ஆயிருக்கு. ஸோ வித் 2,45,646 கேசஸ் த US accounts for 24% for the global total, while Italy with 13,915 deaths has over 26% of total mortality. ஸோ மோர்டாலிட்டி அப்படின்னா வந்து பார்த்தா அதோட மீனிங் டெத் அப்படிங்கிறத வந்து பார்த்தா மோர்டாலிட்டி. ஸோ மோர்டாலிட்டியோட மீனிங் வந்து பார்த்தா டெத்து, எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் சப்ஜெக்டட் டு டெத். ஸோ எல்லாருமே வந்து இறக்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்தா மோர்டாலிட்டி. ஸோ மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னா வந்து பார்த்தா டெத் ரேட் அப்படிங்கிறது தான் அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வார் வந்துட்டுருக்கு, த வார் கிராசஸ் அண்ட் மோர்டாலிட்டி ரேட் ஆஃப் 24% ஆஃப் தி டோட்டல் அப்படின்னா இந்த உலக போரினால் 24% வந்து மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ மோர்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தா டெத் ரேட் அப்படிங்கிறதையே வந்து பார்த்தா குறிப்பிடுறதுக்கு நம்ம மோர்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். So 4 countries, US, Italy, Spain and Germany have more cases reported than China. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தா சைனா விட அதிகமான கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. The exponential increase becomes striking. Consider that the time taken to report 1 lakh more cases have been reducing. So the exponential increase becomes striking. ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 lakh கேசஸ் வந்து பார்த்தா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு பார்த்தா பிகமிங் மோர் அண்ட் மோர் ரேப்பிட் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அதோட மீனிங். ஸோ அது இது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். இது என்ன சொல்ல வருதுன்னா பிகமிங் மோர் ரேப்பிட் இன்க்ரீஸ். ஸோ அதிகப்படியான இன்க்ரீஸ் வந்து பார்த்தா 1 lakh கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டைம் வந்து கம்மியாக இருக்குது. இஃப் இட் டுக் 12 days to double to 2 lakh cases, it just took 3 days each to cross 0.3 and 0.4 million. ஸோ 12 நாள் ஆயிருக்கு 2 lakh கேசஸ் டபுள் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் 3 நாட்களில் வந்து பார்த்தா 0.3 and 0.4 மில்லியன் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. தேர் ஆஃப்டர் 0.1 மில்லியன் மோர் கேசஸ் ஹேவ் பின் ரிப்போர்ட்டட் எவ்ரி 2 days எக்ஸப்ட் ஆன் 2 occasion. The increase from 0.46 million to 0.7 million and 0.9 million to 1 million happened in a single day. ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்தா ஒரு 2 மில்லியன் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியாக 1 மில்லியன் கேசஸ் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தா 1 மில்லியன் கேசஸ்க்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மீனிங். Yet the cases reported so far might be a small percentage of the actual numbers in most countries.
ஸோ இவ்வளோ கேசஸ் ரிப்பீட் ஆயிருந்தாலும் வந்து பார்த்தா சில நாடுகளில் வந்து பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது. த மெயின் லிமிட்டிங் ஃபேக்டர் இஸ் நோயிங் தட் த ட்ரூ ஸ்ப்ரெட் has been the restricted number of tests done in most countries. ஸோ இது எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தா கம்மியான வந்து டெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா வந்து பார்த்தா தடுக்கிறது ரொம்ப இந்த இடத்துல வந்து என்ன மீனிங்னா வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அதிகமான டெஸ்ட் பண்ணல, கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தா அதோட மீனிங். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா வந்து பார்த்தா தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் தமிழ் மீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மீனிங் கொடுக்குதுன்னா கம்மியான கேசஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் கரெக்டாக சொல்லலாம். லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் டன் இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்டட்னா வந்து பார்த்தா லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியாலையும் இன் எ மந்த் ஆஃப்டர் restrictions on testing were loosened. The number of deaths in US crossed 1 million on March 30. ஒரு மாதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த அதிகப்படியான வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணவில்லை, லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸில். அப்போ வந்து பார்த்தா March 30 அப்போ 1 million கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. while this may be a huge number, there is a bottleneck in number of people being tested. இது ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் there is still a bottleneck. ஸோ bottleneck சுச்சுவேஷன் அப்படின்னா வந்து பார்த்தா சொல்ல முடியாது, ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தா bottleneck அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். a crucial situation. இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பருங்கிறது வந்து இத்தனை பேர் வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு ரொம்ப பாட்டில்நெக் சுச்சுவேஷன். தி வாஷிங்டன் போஸ்ட் ஆன் தி March 28 only 2250 tests per million were performed, while with 2/3 of what South Korea did 3 weeks earlier. ஸோ வாஷிங்டனில் வந்து பார்த்தோன்னா March 28 வந்து 2250 டெஸ்ட் பர் மில்லியன் வேர் பெர்ஃபார்ம்டு. ஸோ ஒரு மில்லியனில் வந்து பார்த்தா சாம்பிளுக்காக இவ்வளோ டெஸ்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2250 கேசஸ். அண்டு இதை விச் இஸ் 2/3 ஆஃப் தி சவுத் கொரியா விட் இட்ல. ஸோ சவுத் கொரியாவில் இதில் முக்கால்வாசி தான் வந்து பார்த்தா 3 வாரத்தில் இதில் முக்கால்வாசி கேசஸ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் அதிகமான டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் வந்து பார்த்தா இதோட ஹிடன் மீனிங். பிசைட் மிஸ்ஸிங் வித் தோஸ் எக்ஸிபிட்டிங் மைல்டு சிம்டம்ஸ் அண்ட் underreporting by the countries, the actual number of infection might be manifold. ஸோ மேனிஃபோல்ட் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அதோட மீனிங் வந்து மெனி ஆர் வேரியஸ் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தா இதோட மீனிங். ஸோ இப்போ வந்து சொல்லுவாங்க the engine gets fuel from various manifold அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ various inlet manifold. இந்த engine gets fuel from various inlet manifold அப்படின்னா இன்ஜினுக்கு வந்து பார்த்தா எரிபொருள் நிறைய வழியிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மல்டி சிலிண்டர் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கெட்ஸ் ஃபியூயல் ஃப்ரம் வேரியஸ் மேனிஃபோல்டு. ஸோ மேனிஃபோல்டு அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து மெனி அண்டு வேரியஸ். ஸோ நிறையா வர்றது தான் வந்து பார்த்தா மேனிஃபோல்டு இருக்கிறது வரக்கூடிய வாய்ப்பை தான் நம்ம மேனிஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. The actual number of infection might be manifold higher as most of the countries have not made attempts to test those who do not show symptoms. ஸோ சிம்டம்ஸ் யாருமே வரல, அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணாமே இருந்தது காரணம் தான் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கான காரணங்கள். தேர் இஸ் அன் அக்குமுலேட்டிங் எவிடன்ஸ் சஜஸ்டிங் தட் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா வந்து பார்த்தா கன்சிடரபிள் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தா சப்ஸ்டான்ஷியல் ஆர் எ சைஸ் ஆர் ஒர்த். அது சப்ஸ்டான்ஷியலோட மீனிங் வந்து பார்த்தா எ கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்ஃபெக்டட் தி வைரஸ் ஆர் அசிம்டோமேட்டிக். அசிம்டோமேட்டிக்னா வந்து பார்த்தா ஷோயிங் வித்தவுட் எனி சிம்டம்ஸ், அதுதான் வந்து பார்த்தா அசிம்டோமேட்டிக். அசிம்டோமேட்டிக்னா பீப்புள் ஷோயிங் வித்தவுட் எனி சிம்டம்ஸ், அதான் வந்து பார்த்தா அசிம்டோமேட்டிக். ஸோ இது வந்து அக்குமுலேட்டிங் எவிடன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்ன காமிக்குதுன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் மக்கள் வந்து நாளுக்கு நாள் கரோனா வைரஸில் இத்தனை பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வைரஸ் வந்தவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் எதுவுமே வெளியே தென்படுறதில்ல. ஸோ அறிகுறி இருந்தால் தான் டெஸ்ட்டே பண்ணுறாங்க, அந்த அறிகுறி இல்லாதவங்கள டெஸ்ட்டே பண்ணுறதில்ல, அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இன் சவுத் கொரியா மோர் தேன் 20% ஆஃப் அசிம்டோமேட்டிக் கேசஸ் டிட் நாட் டெவலப் சிம்டம்ஸ் டியூரிங் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ சவுத் கொரியாவில் வந்து பார்த்தா 20% ஆஃப் பீப்புள் வந்து சிம்டம்ஸே காமிக்கலை.
அவங்க வந்து தனிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சிம்ப்டம்ஸ்ங்கிறத எதுவுமே காமிக்கல. இன் இட்டாலி, த வைரஸ் வாஸ் ஸ்ப்ரெட் சைலன்ட்லி ஃபார் அபவுட் 50 days பிஃபோர் தி ஃபயர் கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் ஆன் February 20 in Iceland. Nearly half of the 20% who tested positive for the virus were either asymptomatic or showed only mild symptoms. ஸோ இட்டாலியில் வந்து பார்த்தோம்னா 50 நாளில் ரொம்ப பெரிய பேத்துக்கு நிறைய பேத்துக்கு பரவிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தா அவங்க என்ன தான் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த டெஸ்ட் பண்ணதில் 20% பேத்துக்கு பாசிட்டிவாக தான் வந்துருந்துச்சு பிற்காலத்தில். எதனாலன்னு வந்து பார்த்தா ஆரம்ப காலங்களில் அவங்களுக்கு எந்த சிம்டமே இல்லை, ஆறு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த சவுத் சைனா Morning Post said that 43,000 people in China who tested positive by the end February were asymptomatic and reported. ஸோ சைனாவில் வந்து பார்த்தோம்னா 43,000 பேர் வந்து பீப்புள்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருந்தாங்க. ஸோ ஸோ பின்னாடி வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவாக தான் வந்திருந்தாங்க அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது. அதுக்கு என்ன காரணம்ன்ட்டு வந்து பார்த்தோம்னா, அவங்க அத்தனை பேர் டெஸ்டிங் பாசிட்டிவாக வரதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுபிடிக்காமல் இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்தா, அவங்களுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இல்லை, அதனால் அவங்கள டெஸ்ட் பண்ணல. பின்னாடி அவங்களுக்கான அந்த வைரஸ் தொற்று இருந்திருக்கு. த சைனா நேஷனல் ஹெல்த் கமிட்டின் ரிப்போர்ட் தட் ஆன் March 31 have been 1,541 asymptomatic cases. ஸோ சைனா கமிஷன் வந்து பார்த்தா மார்ச் 31 வந்து 1,541 வைரஸ் கேசஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இல்லை. த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெயின்டைன்ஸ் த வைரஸ் மெயின்லி ஸ்ப்ரெட் through droplets and the contacts with the contaminant surfaces and the risk of getting infected by an asymptomatic person is low. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தா, இந்த வைரஸ் வந்து மெயினாக ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான், அதாவது தும்பும் போதோ இருமும் போதோ நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த எச்சி துகள்கள் மூலமாக தான் வந்து பார்த்தா இந்த வைரஸ் பரவுது. ப்ளஸ் அந்த கண்டாமினன்ட் பர்சன்ஸ் கை வந்து அந்த வைரஸ் அவங்க கையில் வந்து தும்பும் போது பட்டுருந்துச்சுன்னா, அது வந்து அவங்க எங்கேயாவது தொட்டுட்டாங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தா ஒரு கண்டாமினன்ட் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸில் இருந்து தான் அந்த வந்து பார்த்தா இந்த வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சிம்டம்ஸே காமிக்காத பர்சன்ஸ் கிட்ட இருந்து வைரஸ் பரவுறதுக்கான ரிஸ்க் கம்மி தான். இன் இந்தியா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெஸ்ட் ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ரேஸ் தி அண்ட் மானிட்டர் their contacts, otherwise the risk of continued spread once the lockdown is withdrawn. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கேயாவது ஆல் இந்தியா டூர் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சும்மா உனக்கு சிம்டம்ஸ் இருக்கா, ஃபீவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை, அவங்களுக்கு வைரஸ் இல்லைன்னு நினச்சி விட்டுருந்தோம்னா அவங்க பின்னாடி அந்த சிம்டம்ஸ் வெளியே வந்து அவங்க நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஹிடன் மீனிங் இதில் சொல்ல வராங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறோம்னா சிம்டம்ஸ் காமிக்கலினாலும் அவனை வைரஸ் இருக்காங்கிறத அவனோட பிளட் சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் அவனுக்கு அந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த வைரஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும், தனிமைப்படுத்த முடியும், அழிக்க முடியும். இதுதான் அதில் சொல்லக்கூடிய ஒரு மீனிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டாக் அண்ட் மார்க். ப்ளீஸ் ப்ரெஸ் தி பெல் ஐக்கான் so that you will get a daily editorial videos in future. So thank you so much for watching.